அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, நான் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊரில் ஓடக்கூடிய தாமிரபரணி யாருன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அதில் தான் குதிச்சிருக்கிறோம், குளிச்சிருக்கிறோம், நீச்சல் பழகியிருக்கிறோம், குடிச்சிருக்கோம். தண்ணி கூட அந்த தண்ணி தான் குடிச்சிருக்கிறோம். அது ரொம்ப சுவைமிக்க தண்ணீர். தாமிரபரணி ஒரு சிறந்ததாக. எங்கள் ஊர் அல்வா டேஸ்ட்டு கூட எங்கள் ஊர் தண்ணி தான் காரணம்னு சொல்லுவாங்க. அருமை நேயர்களே, இந்த தாமிரபரணி ஆற்றாங்கரையில் நீங்கள் தாமிரபரணி உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து அது கடலில் கலக்கிற இடம் வரைக்கும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அங்கங்கே குளிக்கிறதுக்கு சில துறைகளை கட்டி வச்சுருப்பாங்க. அது படித்துறைன்னு சொல்லுவோம். அந்த ஆற்றுக்குள்ளே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கரைகளில் அந்த காலங்களில் இருக்குது, இந்த காலத்தில் இருக்குது, சில ஓலை செட்டுகள் போட்டிருப்பாங்க. அந்த ஓலை செட்டு வந்து என்னென்னா டீ கடை. அதுதான் டீ கடை. அதில் குளிக்க வேண்டிய சில சாமான்களும் விற்பாங்க, டீயும் விற்பாங்க. நல்லா சுட சுட மசால் வடை, அப்படி நல்ல ருசியான கொஞ்சம் காரமான சட்னியும் தருவாங்க. நம்ம அப்படி ஆற்றுல குளிச்சுட்டு அப்படி ஒரு மசாலா வடையும் வாங்கி, கொஞ்சம் அப்படி சட்னியும் வாங்கி, அப்படி ஒரு டீயும் வாங்கி அப்படி சாப்பிட்டு அப்படி வந்தோம்னா ஆகா, நினச்சாலே இப்போவுமே எச்சு ஊறுது. அந்த அளவுக்கு ஒரு தனி சுவை உள்ள டேஸ்டான டீ கடைகள் பல இருக்குது. இப்போது நான் இதை சொல்ல வந்தேன்னா, இந்த டீ கடையில் ரொம்ப என்ஜாய் பண்ணி டீகளை குடித்த பெருமைக்குரியவன் யாருன்னா மகாகவி பாரதியும் அதில் ஒருத்தன். கவிஞர் பொண்ணு கட்ட ஊர் கடையம், கடையத்தில் டீ கடை. இதை போல் டீ கடையில் வந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படி வர்றாரு பாரதி. அவர் எப்பவுமே இறை வழிபாட்டில் ரொம்ப உயர்ந்தவர். தெய்வ பக்தியும் தேசபக்தியும் அதிகமாக மனதில் கொண்டிருந்த ஒரு பெரிய புலவன் அவன். அவனெல்லாம் தெய்வமாக நம்ம எல்லாருமே கும்பிடணும். இறைவனெல்லாம் நம்ம நீ நான் தான் கூப்பிடுவோம். கடவுளை நீ நான் என்று பாசத்தில் நாம் கூப்பிடுகிறோம். ஆனால் பாரதி ஒரு படி மேலே போய் கூப்பிடுவான். போடி வாடின்லாம் பேசுவான் கடவுள்கிட்ட. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன் பெற வாழ்வதற்குன்னு சொல்லுவான். பாருங்கள், இறைவனை பார்த்து போடி வாடின்னு சொன்னவன் சொல்லடி சிவசக்தி. இறைவனோடு ரொம்ப ஐக்கியமானவன் பாரதி. அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இன்னொன்று பாரதிகிட்ட ஒன்று சொல்லலாம், அவன் கை எப்போவுமே பூமியை பார்த்து தான் இருக்குமா, வானத்தை பார்த்து இருந்ததே கிடையாது. யாரிடமும் கை ஏந்தியவன் கிடையாது. தன்மான கவிஞனவன். யார்ட்டையும் கை ஏந்தினதே கிடையாது. அவன் கை எப்பவுமே தரையை பார்த்து தான் இருக்கும். தரையை பார்த்துருக்குன்னு அர்த்தம் எல்லாருக்கும் கொடுத்து பழகினவன் அவன். அவ்வளோதான். அந்த டீ கடைக்கு வந்தாம்னா டீ கடையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அத்தனை பேருக்கு தன் கை காசை கொடுத்து டீ வாங்கி காப்பி வாங்கி கொடுக்கக்கூடிய பண்பாடு உள்ளவன் பாரதி. அப்படி ஒரு நாள் காப்பி வாங்கி கொடுத்துட்ருக்கிறான். அப்போ அந்த ஊருடைய டோபி ஒருத்தர் தனக்கு உரிமையான கழுதைகள் உறைஞ்சார். கழுதையை பற்றிட்டு வராரு. அதில் ஒரு கழுதை குட்டியும் வருது. கழுதை குட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? மான் குட்டியோட கழுதை குட்டி தான் அழகாக இருக்கும். என் நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உன் மனைவியை செல்லம்மா எப்படிடா கூப்பிடுவேன்னு கேட்டேன். நான் என் மனைவியை செல்லம்மா கழுதே அப்படின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னார். ஏன்னா அழகானதே கழுத குட்டி தான். அப்போ பாரதியார் இந்த கழுத குட்டியை பார்க்குறாரு. தன்னுடைய தோளில் தூக்கி போட்டு அப்படியே ஆனந்த கூத்தாட ஆரம்பிச்சிட்டாடு, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாடு. சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில் ரொம்ப ஆனந்த கூத்தாடு. அப்படியே தூக்கி போட்டு கழுத குட்டியை தன்னுடைய தோளில் தூக்கி போட்டு ஒரு புலவன், ஒரு கவிஞன் அப்படியே சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுறானா எத்தனை ஒரு கூட்டமாக பார்க்க வருவான் பாருங்கள், பார்ப்போம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு காட்சி. அப்போ அந்த கடையில் இருந்த ஒருத்தர் கேட்குறாரு, பாரதி இன்றைக்கி உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானா அப்படின்னார். ஒரு சாதாரண கழுத குட்டிக்கே இவ்வளோ சந்தோஷப்படுறியப்பா, கிடைக்காதது உனக்கு கிடைத்து விட்டால் நீ பெரிய ஆனந்தம் அடைவாயான்னு கேட்குறார். பாரதி ஆம் என்று சிரித்து கொள்ளுகிறான். பிறகு அவன் சொல்லுகிறான், ஐயா, நான் ஒரு செயல்பாட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த செயல்பாடு மட்டும் நடந்துவிட்டால் இந்த உலகத்தில் எனக்கு அதுதான் பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லுவான். அப்படி என்னப்பா பெரிய செயல்பாடு சொல்லு என்று கூடியிருந்தவர்களான் கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் பாரதி சொல்லுகிறான், நம்ம ஊர் தபால்காரன் இப்பொழுது வர வேண்டும். எங்கே? இந்த டீ கடைக்கு. எவன் பாரதி என்று அவன் கேட்க வேண்டும். அவன் ஒரு கடிதத்தை எனக்கு தர வேண்டும். அந்த கடிதம் ரங்கூனில் இருந்து வந்ததாக இருக்க வேண்டும். அந்த கடிதம் என் மகளால் எழுதப்பட்ட கடிதமாக இருக்க வேண்டும். அந்த கடிதத்தை நான் பிரித்து படிக்க வேண்டும். அதில் எழுதப்பட்டிருக்க வேண்டும், அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் அன்பு மகள் எழுதுவது என்னவென்றால், அப்பா, நான் நம் ஊரில் சுடுகாட்டில் வேலை பார்க்கும் நடராஜனின் மகன் முனியன் என்பவனை காதலித்து கொண்டிருந்தேன். நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீர்கள், சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது என்பதற்காக அவனை அழைத்து கொண்டு நான் ரங்கூன் வந்து விட்டேன். சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
இந்த மகிழ்ச்சியான செய்தியைத்தான் இந்த கடிதத்தில் நான் உங்களுக்கு எழுதி அனுப்பியுள்ளேன் அப்பா. என்னை வாழ்த்துங்கள் அப்பா என்று என் மகள் எழுதியிருக்க வேண்டும். அப்படி ஒரு கடிதம் எனக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் உண்மையான மகிழ்ச்சியை அடைந்த ஒரு கவிஞனாக நான் இருப்பேன் என்று பாரதி அன்றைக்கு சொன்னான் என்று சொன்னால், அருமை நேயர்களே, இந்த சமுதாயத்தில் ஜாதி அழிய வேண்டும், ஒழிய வேண்டும், இல்லாமலேயே போக வேண்டும். பாரதியினுடைய ஆசையும் இதுதான். பாரதத்தினுடைய ஆசையும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். அருமை நேயர்களே, ஜாதியை பற்றி காமராஜரிடம் பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், கடவுள் ஒன்றும் ஜாதியை படைக்கலப்பா, இடையில வந்தவனுக தன் பிழைப்புகளுக்காக இந்த ஜாதிகளை உருவாக்கி கொண்டான். எனவே ஜாதியை பார்க்காதீர்கள், மனிதனை மனிதனாக பாருங்கள் என்று கூறியவர் தலித்துகளுக்கு உயர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தலித்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு போலீஸ் மந்திரியாகவும் ஒருவருக்கு அறங்காவல்துறை மந்திரியாகவும் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார். அருமை நேயர்களே, ஜாதி என்பது இந்த உலகத்தில் இல்லை. அதைத்தான் கவிமணி தேசிய விநாயகம் சொல்லுவார், புத்தர் சொன்னதாக சொல்லுவார். அப்பா, யாரை வேண்டுமானாலும் அறுத்துப்பார், எந்த மனுஷனை வேண்டுமானாலும் கொஞ்சம் கொஞ்சம் அவனை அறுத்துப்பார், அவன் எல்லார் உடம்பிலும் வருவது இரத்த நிறம் சிவப்பு தானே. உயர்ந்த ஜாதிக்கு பச்சையாகவும் தாழ்ந்த ஜாதிக்கு கருப்பாகவும் வருகிறது இல்லையே. அனைவருக்கும் ஒரே ரத்தம் தானே, ஒரே சிவப்பு தானே. பிறகு ஏனடா நீங்கள் ஜாதியை பார்க்கிறீர்கள் என்று கேட்பார். பெரியார் என்ன சொன்னார்? ஜாதியை பார்த்து பழகாதே, அப்படி பழகினால் செத்துப்போ என்று சொன்னார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அருமை நேயர்களே, இந்த சமுதாயத்தில் ஜாதி என்பதே இல்லை. ஜாதி இல்லாத உலகத்தை என்றைக்கு படைக்கிறோமோ அன்றைக்குத்தான் நாம் முழுமையான சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.